விடு சாரா, நீ டென்ஷன் ஆகாத. உன்னை கெட்டவன்னு காட்ட உன்னை எப்படி வேணாலும் ட்ரிகர் பண்ணுவாங்க. நீ ஏமாந்துடாத. அதை நான் பாத்துக்கிறேன் வருண். சாரா, நீ என்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அதை என் குடும்பத்துக்கும் புரிய வைக்கணும். இந்த 5 நாள்ல நீ தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். கண்டிப்பா வருண். அது அவ்வளோ ஈஸி இல்லை சாரா. இது ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். இங்க ப்ரூவ் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. நீ காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். என்ன 5 மணிக்கா? நான் எப்பவுமே 8 o'clock தான் எழுந்திருப்பேன் வருண். சாரா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாத. கரெக்டா 5 மணிக்கு எழுந்துடு. 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் எழுந்து வந்துடுவாங்க. நீ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்து முதல்ல காஃபி போட்டு எங்க அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் கொடுக்கணும். சரி, ஓகே. வேற ஏதாவது இருக்கா? அப்புறம் எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அவங்களுக்கு சமைச்சு தரணும். என்னாச்சு சாரா? ஏன் ஒரு மாதிரி பாக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சொல்லு. வேற என்ன இருக்கு? அப்புறம் பூஜாரியை கிளீன் பண்ணி எங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடியே பூஜையை முடிச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் இதை மட்டும் நீ சரியா பண்ணிட்ட, எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மனசுலயும் நீ ஈஸியா இடம் பிடிச்சிடலாம். அந்த வெண்ணிலா இதெல்லாம் பண்ணி தான் இங்க இருக்கிற எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா. ஓ, நீ கவலையே படாத வருண். இனிமே இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த 5 நாள்ல இல்ல, 2 நாள்ல நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். உனக்கு பணம் வேணும்னா சொல்லு, எங்க அத்தை கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன். வாங்கிட்டு போய் சந்தோஷமா இரு. Will you shut up? என்ன திமிரு உனக்கு? வருணை நான் விட்டு போகணுமா? வருண் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். அவன் கூட நான் தான் வாழ போறேன். நீ தலை கீழே நின்னா கூட அதை மாத்தவே முடியாது. உன் மேல அவருக்கு லவ் இருக்கலாம், ஆனா நான் அவர் முறைப்படி தாலி கட்டின வைஃப். அவர்கிட்ட எல்லா உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப வேணா பாரு, நான் பண்ற ஒரு சின்ன விஷயத்துல அவர் எனக்கானவரா மாறி நிப்பாரு. ஓஹோ, என்ன பண்ணுவ? இப்ப பாருடி. ஐயோ, பூச்சி பூச்சி பூச்சி! ஐயோ வருண், பூச்சி! வருண், பூச்சி! ஐயோ, பூச்சி! ஐயோ, என்னங்க நீங்க? இவங்க முன்னாடி போய் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு வெக்கமா இருக்கு. நான் என்ன? ஓஹோ, இவ கூட இப்படிதான் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தனா அவ எப்படி வீட்டு விட்டு போவா? சாரா, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அவ ஏதோ டிராமா பண்ணிட்டு போறா. சாரா வேற தனியா பேசணும்னு வர சொன்னா. இந்த நேரத்துல எப்படி போறது? இவ வேற தூங்கிட்டாளான்னு தெரியலையே. உண்மையாவே தூங்கிட்டாளா இல்ல நடிக்கிறாளா? எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடுவோம். அப்பாடா. நல்லா தூங்கிட்டா போல. இப்ப போய் சாரா பார்க்கலாம். என்னங்க, எங்க கிளம்பிட்டீங்க? அது அது ஒண்ணுல பாத்ரூம் போலான்னு. சாரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரூம்ல பாத்ரூம் எங்க இருக்குன்னு கூட மறந்துருச்சா? காதல் அந்த அளவுக்கு கண்ணை மறைக்குது. பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு. என்ன, பாத்ரூம் போலையா? இப்ப வரல. நைட்டு தானே சொன்ன காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னு. இப்படி தூங்குறா? சாரா எந்திரி சாரா! சாரா எந்திரி சாரா! சாரா எந்திரி சாரா! என்ன வருண் அதுக்குள்ள எழுப்பிக்கிட்டு? போயிட்டு அப்புறமா வா. என்னது போயிட்டு அப்புறம் வரணுமா? நான் என்ன உங்ககிட்ட கடன் கேட்டு வந்திருக்கேனா? சாரா ப்ளீஸ் சாரா, எந்திரி சாரா, எந்திரி. ஐயோ, வீட்டுல சவால்லாம் விட்டுட்டு
இப்படி சரக்கு அடிச்ச மாதிரி தூங்குறாளே. சாரா எந்திரி சாரா. சாரா எந்திரின்றல்ல. எந்திரி. என்ன வரும் காலையிலே வந்து இப்படி டார்ச்சர் பண்ற? நான் டார்ச்சர் பண்றேனா? டைமை பாரு. ஆமால. இந்நேரம் அம்மா எழுந்து ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. நைட்டு நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? ஆமால. சாரி வருண், கொஞ்சம் டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏய், அதையும் மறந்துட்டியா? இல்ல 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 இல்ல, ஞாபகம் இருக்கு. முதல்ல போய் சாமி கும்பிடணும், அதுக்கப்புறம் காஃபி குடிக்கணும், அதுக்கப்புறம் குளிக்கணும். ஐயோ, அப்படியே மாத்தி சொல்றாளே. முதல்ல போய் குளிச்சிட்டு எங்க அம்மாவுக்கு காஃபி கொடுத்துட்டு அப்புறம் போய் சாமி கும்பிடணும். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, நான் போய் பண்ணிடுறேன். ஏய், அதுக்கு முன்னாடி வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். வா. என்ன வரும், ஏற்கனவே கோலம் போட்டிருக்கு. இது வெண்ணிலா போட்டது. அவதான் நேரமா எழுந்து கோலம் எல்லாம் போடுவா. இப்ப என்ன பண்ணணும்? நீ முதல்ல சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. போ போ போ. என்ன இந்த வீட்டுக்கு வரவெல்லாம் சாவித்திரிமாய் நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆண்டி, பூஜை முடிச்சிட்டேன், இந்தாங்க ஆரத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இட்லியும் புதினா சட்னியும் செஞ்சிருக்கேன். எனக்கு புதினா சட்னி பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஆண்டி, வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு மாமியாருக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியாதா? இவ ஏன் இப்படி போய் சொல்றா? மாட்டிக்க போறா. என்ன சார் அது? ஆமா, இதெல்லாம் நீயேவா சமைச்ச? ஆமா ஆண்டி, நான் தான் செஞ்சேன். யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைச்சேன். அருவி, உனக்கு பிடிச்ச நெய் ரோஸ்ட் பண்ணிருக்கேன். இல்ல, எனக்கு நெய் ரோஸ்ட் பிடிக்காதே. அது எனக்கு தானே பிடிக்கும். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். அப்ப நீங்க சாப்பிடுங்க நெய் ரோஸ்ட். இந்தாங்க. வெண்ணிலா, வா 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 வா. சாராவை பாரு, எங்க எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கா. நீயும் வந்து சாப்பிடு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் சமைச்சிருக்க. தேங்க்யூ. சூப்பரா சமைச்சிருக்கம்மா. தக்காளி சட்னி அருமையா இருக்கு. இத சமைச்ச கைக்கு தங்க காப்பை போடலாம். ஆமா, இந்த தக்காளி சட்னி எப்படி செஞ்ச?